நான் கடந்த சீமான் அவர்கள் வீட்டில் வந்து இந்த சம்பவம் நடந்துச்சு. அதன் பின்பு கைது பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பிணை கிடைச்சு வெளியே வந்திருக்காங்க. காலையில எத்தனை மணிக்கு போனீங்க? எப்போ வந்து பிணை ஆர்டர் வந்து உள்ள போச்சு? நேற்று பிணை கிடைத்ததா சொன்னாங்க. அதை வந்து நேற்று சாயங்காலம் அவர் வெளியில் வர்றதுக்கு சில அந்த ப்ராசஸ் கொஞ்சம் டிலே ஆனதுனால இன்னைக்கு காலையில் 7 மணிக்கு வந்துடுவாருன்னு சொன்னாங்க. நாங்கள் அண்ணனை அழைச்சிட்டு வர்றதுக்காக போனோம். ஒரு 10 மணியை போல் புழல் சிறையிலிருந்து வெளியே வந்தாங்க. இல்லை நீங்கள் நோட்டீஸ் கொடுக்கும்போது 7 மணிக்கு வந்து வெளியாயிருதுன்னு சொல்லி தகவல் கொடுத்துருந்தீங்க மீடியாவுக்கு. அப்படி இருக்கும்போது 10:30 கிட்ட தான் வெளியிட்டாங்க. அந்த காலதாமதம். அது அவங்களுக்குள்ள உள்ள அந்த நடைமுறை சிக்கல் இருக்கும். அந்த அஃபிஷியல் ப்ராசஸ் அது. அதில் அதை பற்றி நம்ம ஒரு பெரிய இதாக வந்து நம்ம எடுத்துக்கிற தேவையில்லை. அவங்க 7 மணிக்கு விடணும்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரி நடந்துக்கல வழக்கம் போல். 10 மணிக்கு விட்டாங்க. ஆனால் விட்டாங்க. இல்லை ஏற்கனவே வந்து கொலை முயற்சி வழக்கு போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆயுத தடுப்பு சட்டம் 2 சட்டம் போட்டிருந்தாங்க. இது சாதாரண வழக்குகள் கிடையாது. அந்த வழக்கில் எளிமையாக பிணை கிடைக்காது. எப்படி சட்ட போராட்டம் நடத்துவீங்க? எதன் மூலமா வந்து பிணை கிடைக்கும்? அது நான் முன்பே சொன்னது போல இது அடிப்படை ஆதாரமற்ற ஒரு வழக்கை தொடர்ந்து இவருடைய கைது நடந்துச்சு. அந்த காவல் நிலையத்திலிருந்து அந்த அழைப்பாணையை வந்து நம்ம எடுத்துட்டோம். அந்த காவல்துறை என்ன அழைப்பாணை எந்த தகவல் சொல்ல வருகின்றதோ அந்த தகவல் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் அதன் வீட்டில் ஒட்டினா என்ன ஒட்டாட்டி என்ன அதை எடுத்துட்டோம். அதை தொடர்ந்து வன்மம் அவர் வந்து இதை வந்து ஒட்டினதை கிழிச்சிட்டாங்களே அப்படின்ற ஒரு வன்மம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தமிழகத்தினுடைய 3வது பெரிய கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியின் தலைவனின் வீடு அது. அந்த வீட்டில் அத்துமீறி உள்ளே நுழைந்து அங்கு உள்ளவரை அண்ணன் அமல்ராஜ் அவர்கள் கையாண்ட விதம் என்பது உலகம் அறிந்த ஒன்று. அதை வந்து நம்ம இனி திருப்பி திருப்பி பேசுறதுக்கு வந்து என்ன சொல்லியாச்சு, மக்கள்கிட்ட சொல்லியாச்சு, நீதிமன்றமும் அதை வந்து செவி கொடுத்து கேட்டிருக்குன்னு தான் நம்புகிறேன். இதை வந்து நம்ம ஹைகோர்ட்டில் போய் நம்ம பெயில் எடுத்தோம், அதே வந்து நம்மளுக்கு மன வருத்தத்தை தான் தெரியுது. ஹைகோர்ட்டுக்கு அவங்க கோர்ட்டு வாசலில் கோர்ட்டுடைய அந்த மேஜையில் வந்து நீதி தேவதை அவர்கள் கண்ணை கட்டி கொண்டு அங்கே நிற்கிறாங்க. நான் நீதி தேவதையை வந்து அது ஒரு சிலையாக பார்க்கல, அது ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு உருவமாகத்தான் பார்க்கிறேன். அந்த உயிரோட்டம் உள்ள அந்த ஏன்னா ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் நாங்கள். அந்த சிலை அந்த 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 உயிரோட்டம் உள்ள அந்த உருவம் அந்த நீதி தேவதை என்பது இனிமேல் அந்த கண்ணை கட்டி கொண்டு இருக்க தேவையில்லை. காரணம், உங்கள் கண்ணை கட்டி கொண்டு இங்கு ஆளும் வர்க்கம் அதிகாரம் வர்க்கம் அவர்களுக்கு நினைத்ததையெல்லாம் சட்டத்திற்கு புறம்பாக செய்து முடித்திருக்கின்றது என்பதற்கு இந்த அமல்ராஜ் அவர்களுடைய கைது வந்து ஒரு சாட்சி. எனவே மதிப்புமிக்க மேன்மைமிக்க நீதி தேவதை அவர்களே, உங்களுடைய கண்களில் கட்டியிருக்கின்ற அந்த துணியை அகற்றி விடுங்கள். அப்பொழுதுதான் நீதி யார் பக்கம் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து உங்கள் வாயிலாக அங்கு அமர்ந்திருப்பவர்கள் எங்களுக்கு நீதி வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை வந்திருக்கிறது. காரணம், கீழ்கோர்ட்டில் அவருடைய பெயில் நிராகரிக்கப்பட்டது என்பதை கேட்டவுடன் ஒரு மனம் வருத்தம் இருந்தது. எப்படி உலக மக்கள் அனைவருக்குமே அம்பலப்பட்ட ஒரு விடயம், இங்கு உள்ள பிரவீன் ராஜேஷ் என்ற அவர் 2 சமூக விரோதிகளை வீட்டிற்குள் அழைத்து வந்து அமல்ராஜ் அவர்களை சட்டவிரோதமாக தாக்கி அடித்து கொடூரமாக அடித்திருக்கின்றார். அதற்கு பின் அதை மக்கள் அனைவருமே பார்த்தார்கள். அந்த நீதியரசரும் பார்த்திருக்கக்கூடும். அப்படி இருந்தும் அந்த பிணையை தள்ளுபடி செய்து அதை தள்ளுபடி செய்ததன் மூலமாக நாங்கள் மேல்முறையீடு என்று அந்த ஹைகோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பிணை கிடைக்கின்றதே, இது வந்து உண்மையிலேயே மனம் வருத்தம் அளிக்கின்றது. இருந்தாலும் மனதிற்கு ஆறுதலாக எங்களுடைய அண்ணன் 15 நாள் கழித்து வெளியே வந்து விட்டார் என்பதை கேட்கின்ற பொழுது கொஞ்சம் மகிழ்வாகவும் இருக்கின்றது. எனவே ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் நாங்கள். சட்டவிரோதமாக நடந்த பிரவீன் ராஜேஷை சட்ட ரீதியாக நாங்கள் சந்திப்போம். அவரை துறை ரீதியான நடவடிக்கைக்கு அழுத்தம் கொடுப்போம். சட்ட ரீதியாக ஏற்கனவே சென்னையில் உள்ள எக்ஸ் சர்வீஸ்மேன் கமிட்டிக்கு வந்து லெட்டர் கொடுத்துருந்தீங்க. இவங்க மேல நடவடிக்கை எடுத்து அதற்கான ரீப்ளை எதுவும் வந்துச்சு? 15 நாட்கள் ஆகுது. தமிழகம் முழுவதும் அங்கு உள்ள பிஎஸ்எஃப் உடைய ஆர்கனைசேஷன் அது அந்த சங்கம் வந்து தொடர்ச்சியாக காவல் நிலையத்தில் ஆங்காங்கே கன்னியாகுமரியில், நாமக்கல்லில், திண்டுக்கல்லில், திருப்பத்தூரில், சென்னையில் இப்படி பல இடங்களில் நாங்கள் அவர் மீது புகார் அளித்திருக்கின்றோம். அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கோர்ட்டிற்கு சென்று கோர்ட்டின் மூலம் டைரக்ஷன் வாங்கி அவர் மேலே அந்த புகாரை எடுக்க சொல்லுவோம். ஓகே, வள்ளுவர் கூட்டத்தில் போராட்டம் ஒன்று அறிவிக்கிறதுக்கான தகவல் வெளியாயிருக்கு. அதை பற்றி முன்னாள் இராணுவத்தினர் இணைந்து அந்த போராட்டத்தை நடத்த இருக்கின்றார்கள். அதற்குள் அவர் மீது நடவடிக்கை எடுத்துவிட்டால் அது தேவையில்லாததுதான். நம்புகின்றோம் 24ஆம் தேதிக்குள் அந்த நடவடிக்கை அவர் மீது எடுக்கப்படும் என்று. சட்டத்தை மீண்டும் சொல்கின்றேன், சட்டத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. போலீஸ் அதிகாரிகள் அனைவருமே அப்படி அல்ல என்பது எனக்கு தெரியும். ஏனால் நானும் காவல்துறையில் பணிபுரிந்தவன். நல்ல நல்ல அதிகாரிகள் எல்லாம் இருக்கின்றார்கள். சட்டத்தை இரு கண்களை விட தன் உயிரை விட அதிகமாக நேசிக்கக்கூடிய அதிகாரிகளும் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட கீழ்த்தரமான அதிகாரிகளும் இருக்கின்றார்கள். எனவே இவர்கள் மீது சட்டம் பாய வேண்டும். அப்படி பாய்ந்தால் 24ஆம் தேதி நடக்க இருக்கின்ற அந்த ஆர்ப்பாட்டம் என்பது தேவையற்றதாகிவிடும். அவர்களுக்கும் நல்லதாக இருக்கும். கருணாநிதி அவர்களே வந்து வீட்டுக்குள்ள போய் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதுபோல சீமான் என்ன பண்ணக்கூடாதுன்னு
எப்படி எப்படி கருணாநிதி ஒரு வீட்டுக்குள்ள போய் கைது செஞ்சிருக்காங்க. ம். அதுபோல இங்கே வந்து வீட்டுக்குள்ள போயிட்டு கைது செய்யக்கூடாது. அது சூழல் வேறு, வழக்கு வேறு. அந்த வழக்கு உங்களுக்கு தெரியும். என்ன வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கருணாநிதி வீட்டுக்குள்ள போய் அரெஸ்ட் பண்ற வழக்கும் சரி, நம்ம சீமானண்ணன் மீது தொடுக்கப்பட்ட வழக்கு என்பது சீமானண்ணன் மீது ஒரு வாதி தொடுக்கப்பட்ட வழக்கு அல்ல. அண்ணனே தொடுக்கப்பட்ட வழக்கு அது. அந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அண்ணன் ஒரு சுப்ரீம் கோர்ட்ல உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு. அதுக்கு 12 வாரங்கள் நேரம் இருக்கின்றது. அவர் வந்து சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார் என்பது உலகம் அறிந்த விஷயம். ஏன் காவல்துறையே தெரிந்தது. அப்படி தெரிந்தும் அவசர அவசரமாக வந்து இந்த சமனை ஒட்டிவிட்டு அந்த ஒட்டிய சமன் தகவல் அறிந்த பிறகு அதை கிழித்தவுடன் அதன் மீது ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது ஒரு சட்டவிரோதமான செயல்தான். இது வந்து நீதிமன்றத்துடைய அழைப்பாணை இல்லை, காவல்துறையுடைய அழைப்பாணை. அதை வந்து எப்படி அந்த மோட் ஆஃப் சர்விங் இருக்கு, எப்படி எந்தெந்த விதங்களிலேயோ அவருக்கு சர்வ் பண்ணலாம். அதில் வந்து அமாங் தம் ஒன் ஆஃப் த மோடு அது வந்து ஸ்டிக் பண்ணிட்டு ஒட்டிட்டு போயிட்டாங்க. ஒட்டும் போது வந்து இவங்க ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, தகவல் அறிஞ்சாச்சு, கிடைச்சாச்சு, பிடிச்சாச்சு, முடிஞ்சு போச்சுல. வலசரவாக்கத்தில் இருக்கிறவருடைய வேலை முடிஞ்சிச்சு. நீலாங்கரையில் இருக்கிற உனக்கு என்ன வேலை? உனக்கு இதுதான் வேலையா? 2 ரவுடி பையில கூப்பிட்டு எப்பயுமே சுற்றிக்கிட்டே இருப்பியா? சுற்றிட்டு வந்து அடிச்சு இழுத்துட்டு போவியா? அவரை ஒரு இராணுவ வீரர், முன்னாள் படை வீரர், 25 ஆண்டுகளாக எல்லையில் பணியாற்றிய ஒரு பெருமகன், அவருடைய ஒழுக்க சீலன், அவன் ஒழுக்கத்தில் சிறந்தவன் என்பதற்கு அவருக்கு அளித்த இந்திய அரசாங்கம் அவருக்கு அளித்த பிஸ்டல் தான் சாட்சி. அந்த பிஸ்டலையே அவருக்கு எதிராக திருப்பி அவர் துப்பாக்கி எடுத்தார் என்று சொல்கிறது நியாயம் தானா? இது ஒரு அயோக்கியத்தனம் இல்லையா? அவர் என்னிடம் ஆயுதம் இருக்கிறது என்பதை சொன்ன பிறகும் அந்த ஆயுதத்தை நீ எப்படி வந்து அந்த ஆயுதத்தை இவருக்கு எதிராகவே நீ பயன்படுத்துற? அப்ப நீ இதுக்கு முன்னால வந்து திருச்சியில் நடந்த ஒரு கூட்டத்தில் ஒரு அமைச்சர் சொல்றாரு, இந்த ஒரு போலீஸ் அதிகாரியை பார்த்து, அவர் இவர்தானா என்று எனக்கு தெரியவில்லை, ஒரு போலீஸ் அதிகாரியை பார்த்து அவரை வந்து ஒரு என்கரேஜ் பண்றாரு, ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாரு. எப்படின்னா, இந்த போலீஸ் அதிகாரி எனக்கு வந்து செக்யூரிட்டியா இருந்தாரு, அந்த போலீஸ் அதிகாரி எப்படி திறமை வாய்ந்தவர் தெரியுமா என்கின்றார். நம்மளெல்லாம் வியந்து பார்த்தோம். ஓஹோ, அந்த அளவுக்கு திறமையானவரோ, நியாயமானவரோ, நீதிமானோ அப்படின்லாம் அந்த போலீஸ்காரை பார்க்கும்போது அந்த அமைச்சர் என்ன சொல்றாரு தெரியுமா? இவர் கிரிமினலை வந்து நியாயவாதியா மாத்துவாரு, ஒண்ணுமே இல்லாத அப்பாவிய கிரிமினலா மாற்றக்கூடிய திறமை படைத்தவர். இது திறமையா? மோசடித்தனம் இல்லையா? இப்படித்தான் இந்த அரசு, இந்த அமைச்சர் இவரெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுவார்களா? அப்படிப்பட்ட அமைச்சர்கள் இருக்கின்ற வரை இப்படிப்பட்ட காவல்துறையில் வந்து அதிகாரிகள் இருக்கத்தான் செய்வார்கள். எனவே அடிப்படையில் நமக்கு மாற்றம் வேண்டும். அடிப்படை மாற்றம், அரசியல் மாற்றம் என்பது நாம் தமிழர் கட்சியினுடைய அடிப்படை கொள்கை கோட்பாடு. எனவே இந்த மக்கள் தான் இதை வந்து பார்த்து புரிஞ்சுக்கணும். காவல்துறை பதிவு செய்த அந்த எஃப்ஐஆர்ல போடப்பட்ட அந்த செக்ஷன் எல்லாமே வந்து உண்மைக்கு புறம்பா இருக்குன்னு சொல்றீங்க. அப்படிதான் இருக்கு. உண்மைக்கு புறம்பா உண்மையிலே அந்த போடப்பட்ட எல்லா செக்ஷனையும் பிரவீன் ராஜேஷ் மேலே போடணும். அமல்ராஜ் மேலே போட்டது தவறு. இவர் ஒரு வீட்டில் இருக்கிறாரு, இவரை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போய் அடித்து உழைச்சதை மக்கள் சொல்லட்டும். மக்கள் நீதிமன்றத்தில் நம்ம விட்டுறோம், அவ்வளவுதான். இந்த இது எவ்வளவு பொய்யாக புனையப்பட்ட வழக்கு என்பது பல அரசியல்வாதிகள் பேசுகின்றார்கள், மக்கள் பேசுகின்றார்கள். அது மக்கள் முன்னாடியே அதை விட்டுருவோம். பல முறை சிறைச்சாலையில் வந்து அவங்களை பார்த்துருக்கீங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் நீங்கள் தான் அழைச்சிட்டு வந்திருந்தீங்க. அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? மன உளைச்சலாக இருக்கார். அவர் கொஞ்சம் குடும்பத்தை பிரிஞ்சிருந்தவர். இத்தனை ஆண்டு காலமாக நம்ம இந்த நாட்டுக்காக உயிரை கூட மதிக்காம மனைவி மக்கள் அனைவரையுமே விட்டு பிரிஞ்சு இருந்தவங்களுக்கு இந்த நாடு, இந்த தமிழ்நாடு, இந்த தமிழ்நாட்டுடைய அரசு, இந்த தமிழ்நாட்டுடைய காவல்துறை எனக்கு கொடுத்த பரிசா இது என்று ரொம்ப மன உளைச்சல்ல இருக்காருப்பா. இது வரைக்கும் அந்த காவல்துறை அவர் மேல வந்து என்ன மாதிரியான நடவடிக்கை? அதை பற்றி தெரியல, அது தெரியல. ஏதோ சொல்றாங்க, ஏதோ நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்றது. நடவடிக்கை எடுக்காதான் நடவடிக்கை எடுக்க வைப்போம், சட்ட ரீதியாக, ஜனநாயக ரீதியாக. நன்றி.